ஹல்லேலூயா. சத்தத்தை பத்தி சொல்லாம ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து இருக்கிறது என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. மானானது நீரோடையை மானானது நீரோடையை ஓ என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ரட்சிப்பின் தேவன் உனக்கில்லையோ? ரட்சிப்பின் தேவன் உனக்கில்லையோ? மானானது நீரோடையை மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. உண்மையா சொல்ல முடியும்? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் உம்மை நோக்கியே வாஞ்சித்து கதறுகிறது என்று உண்மையாய் சொல்ல முடியுமா என்ற கேள்வியோடு இந்த செய்தியை தொடங்குகிறேன். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? என்ன செய்தின்னு? இதுக்கு மேல எப்படி சொல்லி தருது? இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன? ஆத்துமா வாஞ்சித்து கழுகு கதறு மான்ங்க. ஃபர்ஸ்ட் இதே சொல்லியாச்சு. மானை தவிர எல்லாமே சொல்றீங்க. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னா, ஒரு மான்ல இருந்து எப்படி மானை எப்படி ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார் என்று பார்ப்போம். மான் எவ்வளவு அருமையான திருச்சபையில் இருக்க ஒரு விசுவாசிக்கும் எப்படி கர்த்தர் ஒப்பிட்டு வேத வசனங்களை சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வசனங்கள் இருக்கிறது, இத்தனை நாள் நம்ம பார்க்காம விட்டோம் என்பதை பார்ப்போம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதலாவது காரியம் சங்கீதம் 17வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறவன் என் பிராணன் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஏன் இந்த வார்த்தையை தாவீது சொல்றார் அப்படின்னா, நெருக்கமான சூழ்நிலை இருக்கார். தாவீதை சுற்றிலும் பிரச்சனை. மானுக்கு ஏற்படுகிற முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த மானை சுற்றிலும் துஷ்ட மிருகங்கள் காணப்படுகிறது. இந்த மானை உங்களுக்கு தெரியும், காட்டுல மான் இருக்குது. மானை வேட்டையாடுவதற்காக ஏகப்பட்ட துஷ்ட மிருகங்கள், சிங்கம், புலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள். அதால நிம்மதியாவே இருக்கவே முடியாது. காட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும், நிம்மதியாவே இருக்க முடியாது. ஆனா அத கர்த்தர் சொல்றாரு, துஷ்ட மிருகங்கள் இந்த மானை சுற்றி இருக்கிறது. இந்த உலகத்திலும் நம்மை சுற்றி துஷ்ட காரியங்கள், துஷ்ட நபர்கள், ஏகப்பட்ட சூழ்நிலைகள், சிச்சுவேஷன் மத்தியில நம்ம இருக்கிறோம். இப்படித்தான் ஒருத்தர் வேதத்துல இருந்தாரு. தாவீது சொல்றாரு, திருப்பி வாசிங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணனை பகைஞருக்கும் மறைவாக ஒரு இடம் இருக்குது. எங்கது? உம்முடைய சட்டையின் நிலையில் என்னை காப்பாற்றும் என்று தாவீது அவ்வளவு வேதனையோடு தெரிவிக்கிறார். இன்றைக்கும் கஷ்டத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், உலக கவலைகளின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், சுத்திலும் உங்களுக்கு நெருக்கும். எங்கிரு திரும்பினாலும் உங்களுக்கு பிரச்சனைகளா? மானை போல கஷ்டத்திலும், துஷ்ட மிருகங்களிலும், அவ்வளோ பெரிய காரியத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. எங்க இருக்கு? கர்த்தருடைய சட்டையின் நிழல். எல் ஷடாய் என்பதற்கு தாயின் மார்பு, தந்தையின் அணைப்பு, சட்டையின் நிழல். அவரோட மார்போடு அணைச்சிக்கிறாரு. அந்த எல் ஷடாய் சட்டை தான் உங்களுக்கு என்னது? பாதுகாப்பு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 காரியங்கள் இந்த மானுக்கு ஏற்படுகிற காரியங்கள். முதலாவது காரியம், மானை சுற்றிலும் எப்பொழுதும் என்ன இருக்கும்? துஷ்ட மிருகங்கள்.
எப்பொழுது வேணா அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு 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 பரபரப்போட தான் சுத்திட்டு இருக்கோம். உலகத்துல நம்மளும் அப்படிதான். பல சூழ்நிலைகள்ல எதிராளிகள், நமக்கு வர பிரச்சனைகள், பண பிரச்சனைகளா இருக்கலாம், உடல்ல வியாதி வேதனைகளா இருக்கலாம், இந்த மாதிரி பல சிச்சுவேஷன், மனிதர்களா இருக்கலாம், நபர்களா இருக்கலாம், துஷ்ட மிருகங்களை போல மனிதர்கள் உங்களை சுற்றி சுற்றி வேட்டையாட வரலாம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு. யார்? கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை போட்டிருக்கு. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள். எப்படியா? தாவீது சொல்றாரு, இவர் ஒரு மானை போல நினைத்து சொல்றாரு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஒரே ராத்திரியில யாருக்கு அப்படி ஆனிச்சு? ஒரே நேரத்துல யாருக்கு? யோபுக்கு. பேசிட்டே இருக்காரு, திடீர்னு வந்து சொல்றான், அவங்க ஆடு மாட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் வந்து உங்களுக்கு தீமை இப்படி இப்படி தீமையான காரியம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போன உடனே இன்னொருத்தன் வரான். அடுத்த அடிமேல் அடி உழுகுது. கடைசியில எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிள்ளைங்க போயிடுச்சு. வித்ததெல்லாம் விட்டுருங்க, ஆடு மாடு கழுதைகள் ஒட்டகங்கள் போனதெல்லாம் மேட்டர் இல்ல, பிள்ளைங்களே போயிடுச்சு. ஏகப்பட்ட வேதனைகளோடு அவரை சூழ்ந்து அந்த சிச்சுவேஷன்ல கர்த்தரை மறுதலிக்காம இருந்தாரு. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொள். நமக்கு பாத்திருக்கீங்க, சில நேரத்துல ஒரே நேரத்துல எல்லாம் வந்துடும். பாத்தீங்கன்னா இல்லையா? ஒரே நேரத்துல எல்லா பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்து வரும். மித்த நாள்ல சந்தோஷமா சாதாரணமா தான் இருப்போம். திடீர்னு சேர்த்து வச்சு சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் பண தேவைகள், எல்லா தேவைகளும் ஒன்னா வந்துடும். என்ன பண்றதுன்னே தவிச்சிட்டு நிற்போம். அப்புறம் என்ன போட்டிருக்கு? என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா பொல்லாத, லாஸ்ட் வாசனை பாருங்க, பொல்லாத மனிதர்கள் என்ன பண்றாங்க? சுற்றிலும் சூழ்ந்துக்கிறாங்க அவர். அந்த இடத்துல இவர் வேதனைப்பட்டு இந்த வார்த்தையை பதிவுகிறாரு. மானை போல மாட்டிக்கிறாரு. சுத்தி எல்லா ஜனங்களும் அவரை நெருக்கிறாங்க. அந்த தாவீது வாழ்ந்த காலத்துல சவுல் துரத்துறாரு. பெத்த புள்ள யாரு? அப்சலோம் துரத்துறான். எங்க போனாலும் ஒரே பிரச்சனைகள். மானை போல ஓடி 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 ஒளிகிறாரு. அந்த நேரத்துல அவர் சொல்ற வார்த்தை தான், எனக்கு ஒரு இடம் உண்டு. எந்த இடம் சொல்றாரு? கர்த்தருடைய சட்டை மாத்திரமே எனக்கு பாதுகாப்பு என்று சொல்றாரு. அல்லேலூயா. அதுல அப்ப முதலாவது மானை சுற்றி வருகிற விசுவாச பிள்ளைகளை சுற்றி வருகிற முதலாவது ஆபத்து என்ன சொல்லியிருந்தேன்? துஷ்ட மிருகங்களும் துஷ்ட மிருகங்களை போன்ற மனிதர்களும், துன்மார்க்கர். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, மானை சுற்றி என்ன எப்படியாப்பட்ட வாழ்க்கை அது வாழுது பாருங்க. அதேதான் விசுவாச பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. இரண்டாவது போராட்டம் என்னதுன்னா, எப்பொழுது வேண்டுமானாலும், முதல்ல சொன்னதுதான், சிங்கம் புலி சிறுத்தை சென்னாய் இதனை தாக்கலாம். இந்த உலகத்தில் நாமும் யுத்த களத்தில் இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல போய் ஒரு காரியம் பண்ணலான்னு இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா பிசாசின் தந்திரங்கள், மனுஷிக வல்லமைகள். மனுஷன் டைரக்டா உங்களுக்கு ஒருத்தன் பண்றான்னா அவன் பண்றது இல்ல, அவனுக்குள்ள பிஹைண்ட் த ஸ்கிரீன் யார் இருக்கா? சாத்தான் என்ன பண்றான்? ஏவி விட்டு அவங்க மனசை கெடுத்து விரோதமா செய்ய வைக்கிறான். அப்ப இதனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. முதலாவது என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் மனப்படமா நீங்க சொல்லணும். மானை சுற்றி இருக்கிற முதலாவது ஆபத்து என்னது? துஷ்ட மிருகங்கள் மத்தியில் வாழ்கிறது. நாமும் துஷ்ட கிரியைகள் மத்தியில உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பரலோகத்துல வாழல, நம்மளும் உலகத்துலதான் வாழ்றோம். நம்ம சுற்றி அவ்வளவு துஷ்ட காரியங்கள் இருக்குது. இரண்டாவது காரியம் என்னது? மானை சுற்றி என்ன இருக்குதுன்னா, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. எப்பொழுதும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போட்டிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நமக்கு போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோன்னு எல்லா பிரச்சனையும் போயிரும் இல்ல. கிறிஸ்தவ பாதை பஞ்சு மெத்தில நடக்கிற பாதை இல்ல, அது முள்ளு மேல் நடக்கிற பாதை தான். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் பரலோகத்துக்கு போவான். வசனம் போட்டிருக்கு. கேட்டுக்கு போற வாசல் பெருசா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். சினிமா பார்க்கலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், வட்டிக்கு விடலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம், பாவத்துக்கு நரகத்துக்கு போயிடலாம். ஆனா இடுக்கமான வாசல், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோவப்படக்கூடாது,
விட்டு கொடுக்கணும், அப்படியே நம்ம இடுக்கமான வாசல்ல போகணும். அப்படி போனா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். தெளிவா சொல்றாரு. இந்த மானோட வாழ்க்கையை சுற்றிலும் எப்பொழுது எப்படியாப்பட்ட வாழ்க்கை? போராட்டமான வாழ்க்கை. டெய்லி போராடுது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மான் அவ்வளவு போராடுது. அதே போல ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், திருச்சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள் ரட்சிப்பை பாதுகாக்க போராட வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு நாளும். வசனமே இருக்கு பாருங்க, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தர் சொல்றாரு, உண்டு. பிரச்சனை இருக்கும், பிசாசு வருவான். ஆனால் லூக்கா 10:19 என்ன சொல்றாரு? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. எவ்வளவு கேரண்டி கொடுக்கிறாரு பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு நிறுத்திருக்கலாம். அதோட நிறுத்தாம ஒரு பொருள் வாங்கினா 1 year வாரண்டி கேரண்டி கொடுக்குறாங்கல்ல, அதே போல கர்த்தர் லைஃப் டைம் கேரண்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை உற்சாகப்படுத்தி மேம்படுத்துவோமா? அல்லேலூயா. வசனம் சொல்லிட்டாரு, உனக்கு போராட்டம் உண்டுப்பா. ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. ஆகையால், அடுத்த வசனம் பாருங்க, 13ஆம் வசனம். ஆகையால் போராடணுமா? பிசாசோட நீ போராடணுமா? சும்மா நீ போய் ஒரு ஃபயர் இல்லாம ஜபம் இல்லாம நீ போய் அதை மேற்கொள்ள முடியாது. தெளிவா சொல்றாரு, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீ எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும் திராணியுள்ளவராகும்படி எப்படியா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளு. போருக்கு போறாங்க. போருக்கு போகும்போது ஒண்ணுமே இல்லாம போருக்கு போக முடியுமா? போக முடியாது. கையில கண்டிப்பா கம்பு என்னென்ன வச்சிருப்பான்? ஈட்டி, வாளு, சகல கேடகமோ எல்லாம் வச்சிருப்பான். பாத்துக்கங்க. அதே போல கர்த்தர் சொல்றாரு, ஈட்டி வாளை வச்சு சாத்தான கொல்ல முடியாது நம்ம. அவன் ஆவிகளின் சேனைகள் போட்டிருக்கு. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான் நம்மளுக்கு. ஆவிக்குரிய போராட்டம் தான். என்னென்ன தரித்து கொள்ளணும் வசனம் போட்டிருக்கு தெளிவா. வசனம் என்ன போட்டிருக்கு? 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாத அக்கினிய விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலை சீராவை, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி மான் போராட்டமான வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் போராடிக்கிட்டே இருக்குது. அதே போலதான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு போராட்டமான வாழ்க்கை. சாதாரணமா உன்னால ஜெயிக்க முடியாது. டெய்லி காலையில எஞ்சோன்னு ஜெபம் பண்ணிடணும். ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களை, சர்வாயுத வர்க்கத்தை இயேசுவின் நாமத்தினால தரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்றாரு. பவுல் போராடுறாரு. மான போல ஒவ்வொரு நாளும் போராடுறாரு. போராடிட்டு கடைசியில சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினப்பா, ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கிட்டேன், எனக்காக பரலோகத்துல நீதியின் கிரீடம் ஏசப்பா வச்சிருக்கிறாரு. அதே போல கஷ்டப்பட்டு விசுவாச வாழ்க்கையில போராடி 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 கர்த்தருக்காக போராடி வாழ்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் கனப்படுத்தி வாடாத ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. 2வது காரியம், 2 காரியம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் காரியம்னா, மான சுற்றிலும் எப்பொழுதும் துஷ்ட மிருகங்கள் இருக்கும். விசுவாச பிள்ளைகளை சுற்றி எப்பொழுதும் பிசாசோட போராட்டங்கள், மனுஷிக்கு போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். 2வது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. டெய்லி போராட வேண்டியதா இருக்கே. சொல்லுவோம் சில பேர், என் வீட்டுக்காரோட டெய்லி போராட வேண்டியதா இருக்கு, என் மனைவியோட போராட வேண்டியதா இருக்கு, என் பிள்ளைங்களோட போராட வேண்டியதா இருக்கு, என் குடும்பத்தோட போராட வேண்டியதா இருக்கு. ஆமா, ஏசப்பா தான் வச்சிருக்கிறாரு போராட்டமான வாழ்க்கை. சாதாரணமா போராட முடியாது. என்ன சொல்றாரு? ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கோ, சர்வாத வர்க்கத்தை தரித்துக்கோ, தரிச்சிட்டு போய் போராடு, நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கரண்ட் போயிடக்கூடாதுப்பா, ஸ்தோத்திரம், கஷ்டப்பட்டு பேசுறேன். 3வது காரியம், தீமையோடு எதிர்த்து இருக்காதே. இந்த மான் என்னைக்காவது சண்டை போடும் போது தீமையோட எதிர்த்து நிக்குமா? சிங்கம் வருது, பதிலுக்கு போய் முட்டை போகுமா? இல்ல தெரிச்சு ஓடுமா? உயிரை காப்பாத்திக்க ஓடதான் செய்யும். 3வது மானோட காரியம் என்ன காரியம் அப்படின்னா, தீமையோடு ஒரு நாளும் எதிர்த்து நிற்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாச பிள்ளைய பார்த்து சொல்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
மத்தேயு 5:39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அல்லேலூயா. படிங்க. ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பி கொடுப்போமா? அவன் கைய ஓங்காங்காட்டி நம்ம என்ன பண்றோம், அவன் செவுல கழட்டிடுவோம். கரெக்டா இல்லையா? அவன் கையை தான் ஓங்கிருப்பான் அடிக்கிறதுக்கு, பொலிச்சின் போட்டிருப்பான் நம்ம பதிலுக்கு. கரெக்டா இல்லையா? பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பலிக்கு பலி. அதெல்லாம் பழைய ஏற்பாடுப்பா, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீர்கள். ஏசப்பா சொல்றாரு புதிய உபதேசம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டு. தீமையோடு எதிர்த்து நிற்காதே. மான் எப்படி வர அட்டாக் பண்ண வர அனிமல்ஸோட போராடி நிற்காது, எதிர்த்து ஓடதான் பார்க்கும். துஷ்டனை கண்டு ஓடி விலகும். பழமொழியே இருக்குல்ல, துஷ்டனை கண்டு விலகி ஓடு, சாக்கடைன்னு தெரிஞ்சா தாண்டி போ, கள்ளத்துக்கு போடாத உன் மேலதான் தெரியும். பழமொழி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதான் ஏசப்பா சொல்றாரு, தீமையோட எதிர்த்து நிற்காதே. சாத்தான் பிரச்சனை வரும்போது எதிர்த்து, அதாவது மனுஷரோட போராடாது. நீ உங்களுக்கு மேட்ரு புரியணும். சாத்தான் பிரச்சனை கொடுக்குறான்னு ஓடிடக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனிதர்களோட போராட்டம் பண்ணிட்டு இருக்காத, நேர பிரேயர் ரூம் போயிரு, வேற ஜபத்துக்கு போயிரு, நேரா சர்ச்சுக்கு வந்துரு, நேரா வீட்டுல போய் முழங்கால் போட்டுரு, ஆவியோட உத்தம் பண்ணு, கர்த்தட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கோ, கிருபையை பெற்றுக்கோ. அந்த பவரால இந்த பிசாசை மேற்கொள்ளு என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாளும் மனிதர்களிடத்தில் எதிர்த்து நிற்காதிருங்கள். உங்களுக்கு விரோதமா தான் செய்யறாங்க, காலமெல்லாம் உங்களுக்கு விரோதமா தான் பண்றாங்க, எல்லாம் தெரியும். ஒரு நாளும் எதிர்த்து நிற்காது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5:44 சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எப்படி சிநேகிக்கிறது? விரோதமா பண்றாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். நாசமா போ அப்படின்றாங்க. நம்ம பதிலுக்கு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க நாசமா போன்னு சொன்னா நம்ம பதிலுக்கு கொள்ளையில போடணும். கரெக்டா இல்லையா? பதிலுக்கு அப்படி ரெடியா வச்சிருப்போம், அப்படியே சரளமா கெட்ட வார்த்தைகள்லாம் வச்சிருப்போம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானா அவனுக்காக ஜெபம் பண்ணு. எப்படிலாம் பேசுறாரு பாருங்க. அப்ப மானோட வாழ்க்கை, முதலாவது வாழ்க்கை, விசுவாச பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம்னா, துஷ்ட மிருகம் இருக்கும், கண்டுக்கவே கூடாது, கேர்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது, போராட்டமான வாழ்க்கை தான். ஆமா, உனக்கு போராட்டமான வாழ்க்கை தான். மூன்றாவது, தீமையோட எதிர்த்து நிற்காதே. நான்காவது, இந்த மான்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய நான்காவது காரியம், மான்களின் கால் எப்படியா, ரொம்ப உறுதியான கால்கள். அது அப்படியே விட்டடிச்சு ஓடும் பாருங்க. பாத்திருக்கீங்களா? ரொம்ப சாஃப்டா, கிட்டக்க போய் இப்படின்னு செஞ்சீங்கன்னா போதும், அங்க போய் நிக்கும். அவ்வளவு ஃபாஸ்டான கால்கள், நல்லா ஸ்ட்ராங்கான கால்கள். 2 பைபிள்ல ஒருத்தன் கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். ஒருத்தன் யாரு? 2 சாமுவேல் 22:34 என்ன போட்டிருக்கு? ஆசகேல் கலைமான்களில் ஒன்றை போலாகி வேகமாய் ஓடினான். அல்லேலூயா. இருக்கா? வசனம் இருக்கா? அவன் காலு கலைமான் போல ஜூட்டா ஓடுமா. ஏசப்போட காரியத்துக்கு வேகமா ஓடணும். நம்ம எங்க வேகமா ஓடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு ஓடுவோம். இங்க இருந்து ரயில்மேட்டுக்கு ஓடுவோம். கரெக்டா? இப்பெல்லாம் எல்லா வீட்லயும் பாத்ரூம் இருக்கு. வீட்டுல பாத்ரூமுக்கு ஓடுவோம், அடிச்சுக்குவோம். வேற எங்க போவோம் சொல்லுங்க? சண்டை போறதுக்கு. என்ன சொன்ன? தூக்கி சொருவிக்கிட்டு ஒண்ணுமே இருக்காது, சாதாரணமா தான் பேசிருப்பாங்க. உடனே வாங்க எல்லாம் சேர்ந்து போலாம் ஒரு டீமா. என்ன போட்டிருக்கு? கலைமான்களில் ஒன்றை போல வேகமாய் ஓடு. ஆனா சபைக்கு வரும்போது விசுவாசம் எப்படி வருவாங்களா? ஆம போல வந்துட்டு மான போல ஓடுவாங்க முடிஞ்சோன்னு. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்றீங்க? ஆம போல சர்ச்சைக்கு போறமே. மணி இப்பதான் 7வது. இப்பதான் தாத்தா பாடிட்டு இருப்பாரு, 2 பாட்டு பாடிட்டு இருப்பாரு. 7:10 பாடிடுவாரு. ஆராதனை ஆரம்பிச்சோன்னா கண்ணம் போடனா டப்புன்னு வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு ஆமா மாதிரி பொறுமையா வர்றது. ஆனா 8:30 மணி ஆனோன்னு 8:36 வீட்டுல இருப்பாங்க. மானை போல ஓடி பாத்துக்கங்க. அப்படி இருக்க கூடாது. கர்த்தருடைய காரியத்துக்கு மான போல ஓடணும். ஆமென்.
ஆமென். இந்த மான்ட்ட நம்ம கத்துக்க வேண்டியது காரியங்கள் உறுதியானது. கால்கள் உறுதின்னு போட்டிருக்கு. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி நிற்க பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மான்கள் கால்களை போல என்னோட கால்களை கர்த்தர் என்ன பண்றாரா? ஸ்ட்ராங் ஆக்குறான், உறுதியாக்குறாரு. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க பண்றாரு. ஏசப்போன சமூகத்துல நிலைத்திருக்க பண்றாரு. சர்ச்சில் நிலைத்திருக்க பண்றாரு. சங்கீதம் 23 கடைசி வசனம் என்ன தலையில வச்சு என்ன சொல்றோம்? என் சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி எல்லாம் சொல்லிட்டு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கால்கள் நிலைத்திருக்க, கால்கள் மான்கள் கால்களை போல உறுதியா இருக்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. ரோமர் 12:12 என்ன போட்டிருக்கு? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். மான்கள் கால்கள் எப்படி உறுதியா இருக்கிறதோ உங்களுடைய காரியம், உங்களுடைய கால்கள், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், கர்த்தருடைய உங்களுடைய ஜெப ஜீவியம் கர்த்தருடைய சமூகத்துல உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாமல் உறுதியா கர்த்தர் செஞ்ச யோபு போல அவர் செய்தாலும் சரி செய்யாமல் போனாலும் சரி ஒரு நாள் அவரை நான் மறுதலிக்க மாட்டேன். ஒரு விசுவாசமான உறுதி. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 4 காரியம் பார்த்திருக்கோம். என்னென்ன காரியம் பார்த்திருக்கோம்? முதலாவது, மான சுற்றி எப்பொழுதுமே துஷ்ட மிருகங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கவனமா இரு, ஜெபம் செய்ய, பாதுகாப்பா இரு. 2வது, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. போராடிக்கிட்டே இருக்கணும். இயேசுவோட பலத்தோட போராடி ஜெயிக்கலாம். 3வது, தீமையோடு ஒரு நாளும் எதிர்த்து நிற்காது. சண்டன் வந்தா விலகி போயிரு. அடுத்தது 4வது, உறுதியா இருக்கணும். ஜெபத்திலே உறுதியா. மான்களுடைய கால்கள் உறுதியா எப்படி இருக்கிறதோ நம்முடைய ஜெப ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போட்டிருக்கு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் ஓகே, அது வேணாம். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். கர்த்தர் மேல் விசுவாசம், 100% விசுவாசம். ஜபமும் செய்யறது. போன் பண்ணி சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி தோடு கொடு, கழட்டி ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு போன் பண்ணி கடன் கேட்க கூடாது. ஒரு 500 ஒரு 1000 ரூபாய் கொடு அப்படி இது பண்ணக்கூடாது, சொல்லி வைக்க கூடாது. என்ன சொல்றாரு கர்த்தர்? 100% விசுவாசமா இரு, விசுவாசத்தில் உறுதியாயிரு. கர்த்தர் கண்டிப்பா உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து அனுக்கிரகம் செய்வார். அவன் தெரிஞ்சு சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. கர்த்தரை நம்பி ஒருவரும் கெட்டு போய் சரித்திரமே இல்லை. இது வரைக்கும் பைபிள் இருக்கு. இந்த பைபிள் வேதத்தின் பிரகாரம் உலகம் தோன்றி 6000 வருஷம், 6023 வருஷம் ஆச்சு. இந்த இந்நாள் வரைக்கும் கர்த்தரை நம்பி ஒருத்தர் தோத்து போய் சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க ஏசப்பா விசுவாசிக்கும் போது உங்களை வெட்கப்பட விடுவாரா? மாட்டவே மாட்டார். வார்த்தை கொடுத்திருக்காரு உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். மான்கள் கால்களை போல உறுதியா இருக்கணும். 2 விஷயத்துல. எதுல? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். மான்கள் கால்களை போல 2 காரியத்துல நீங்க உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை காரியம் படிச்சிருக்கோம்? 5வது காரியம் பார்க்கலாம். மான்களை போல 5வது காரியம். மானுக்கும் விசுவாசிக்கும் ஒரு கம்பாரிசன். 5வது காரியம், வேட்டைக்காரன் கைக்கு தப்பும். எந்த மானையாவது வலைய வச்சு பிடிச்சிட முடியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி பிடிச்சு பாத்திருக்கீங்களா? தூரத்துல இருந்து கன்ஷாட் பண்ணுவான். அது இவன் தைரியமான ஆளா இருந்தா ஓடி போய் பிடி. மான் கையில ஒரு துப்பாக்கி கொடுத்தா நம்மள அடிச்சு காலி பண்ணிடும். கரெக்டா இல்லையா? இவன் என்ன பண்றான்? வலைய வச்சோ எதையுமே பிடிக்கவும் முடியாது, ஓடி போயோ பிடிக்கவும் முடியாது. பாத்துக்கங்க. அப்ப வசனம் அப்ப என்ன போட்டிருக்கு? வேட்டைக்காரன் கைக்கு தப்பும். நான் போய் சொல்ல, வசனமே இருக்கு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். ஆமென். என்னைய பாருங்க, வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு தப்பிச்சுக்குமா. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மானு மாட்டாதுப்பா, ஜூட்டா எப்படியா தப்பிச்சிரும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்.
ஏனெனில் ஏன் நீ தெளிவா இருக்கணும்ன்றாரு. ஏன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். இங்கிலீஷ் பைபிள்ல பி கேர்ஃபுல் போட்டிருக்கு. ரொம்ப கவனமா இரு. ஏன் நீ கவனமா இருக்கணுமா? உன்னுடைய எதிராளியாகிய வீட்டுக்காரு, உன் எதிராளியாகிய உன் பிள்ளை அப்படின்னு போட்டிருக்கா. உன் எதிராளியாகிய உன் பக்கத்து வீட்டுக்காரவங்க, உன் எதிராளியாகிய உன் எய்த்த வீட்டுக்காரவங்க, உன் எதிராளியாக உங்க வேலையில செய்யற ஓனர்னு போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு? எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை கடிச்சு மென்னு தின்னலாம் இல்ல, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்துறான். யாரா மாட்டுவா? அவனோட டார்கெட் ஃபுல்லா உலகத்துல இருக்கவங்க கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்க மேலதான் அவனோட டார்கெட். கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படி சுற்றி திரிஞ்சுதான் ஒருத்தரை பார்த்தான். யார? யோபு. திருப்பி யோபு தான் வராரு. எங்க இருந்து பாவார? ஏசப்பா கேட்கிறாரு, நான் உலகம் முழுவதும் சுத்தி பார்த்து யாருமே கிடைக்கலன்னு யோபுட்ட வந்தேன் சொன்னானா இல்லையா? இவன் தான் கரெக்டா இருக்கான், பெர்ஃபெக்டா இருக்கான். அப்ப பெர்ஃபெக்டா இல்லாத 999 பேரை விட்டான். கரெக்டா இருக்க ஒருத்தரை தேடி யோபு தேடிதான் வந்தான். ஆமாவா இல்லையா? அதேதான் அவனோட வேலைய. சாத்தான் வஞ்சித்து ஏமாற்ற பார்ப்பான். வசனத்தை வச்சே மடக்குவான். ஏசப்பாவே வசனத்தை வச்சு மடக்கலாம். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் முடிச்சு ரொம்ப வீக்கா இருக்காரு. பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அவர் இந்த கதையை பேசியிருக்காரு. அது கொஞ்சம் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. ஜீசஸோட பவரை பத்தி பேசியிருக்காரு. பாருங்க, மத்த நாள்ல நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கும்போது வரல, ரொம்ப வீக்கா இருக்காரு ஏசப்பா. ஒரு நாள் ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலே மூஞ்சி கிஞ்சிலாம் டொங்கு விழுந்து போய் கண்ணெல்லாம் இதாகி போய் உள்ள போயிடும். ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டா, எல்லாம் ஃபாஸ்டிங் சாப்பிடல. எத்தனை நாள்? இப்பதான் சாப்பிட்றோம். 12 மணி ஆகும் பார்த்துட்டு இருக்கேன். மணி 11:55 ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் எப்படா ஆகுதுன்னு மணியை 10 உட்காந்துருக்கு. அதுங்காட்டி கேட்டீங்க. 12ஆவதோ இல்லையோ டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, ரெடியா வச்சிருப்பாங்க, டக்குன்னு போட்டுருவாங்க. 40 நாள் இரவும் பகலும் 3 வேளையும் ஏசப்பா சாப்பிடாம இருந்தாரு. என்ன தெரியுமா கேட்டான்? கல்ல கொடுத்து, பசிக்குதாங்க ஜீசஸ், இந்தாங்க, நீங்க தேவன் தானே, ஏன் இவ்வளவு பசியோட இருக்கீங்க, இந்தாங்க இந்த கல்ல எடுத்து அப்பமா மாத்தி சாப்பிடுங்க. செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாமா செய்யக்கூடாதா? என்னைய பொறுத்தவரை செய்யலாம். நீங்க என்ன சொல்றீங்க? செய்யலாம். நீ சொல்லி நான் செஞ்சுட்டு இருக்க கூடாதுன்னு ஏசப்பா செஞ்சார். கரெக்டா இல்லையா? நானா செய்வேன். சாத்தானே, நீ சொல்லி நான் செஞ்சேன்னு இருக்க கூடாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வசனத்தை வச்சே அடிச்சார் அவனை. இன்னொன்னு கூட்டு பண்ண நேர மலை மேல கூட்டு போயிட்டான். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? பிறந்தோன்னு உங்களுக்கு ஏறோது 2 வயசுக்குள்ள எல்லா குழந்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டான். பிறந்தோன்னு உங்களுக்கு பிரச்சனை. கொஞ்சம் பெரிய பிள்ளையானீங்க. யோசேப்பு தானே அவங்க அப்பா பேரு. உங்க அப்பா இறந்துட்டாரு. நீங்க தான் உங்க அப்பாவுடைய தொழிலை செஞ்சு மேரி மாதாவை நீங்க தான் காப்பாத்துறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? 40 நாள் உபவாசம் இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல செருவில் அறைய போறாங்க. சிம்பிளா ஒன்னு பண்ணுங்க, மலை மேல கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டலாம். சாரதாஸ், போத்தீஸ், எல்லாத்தையும் காட்டலாம். இது எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு இல்ல, டக்குன்னு சாஷ்டாங்கமா வணங்கிருங்க, எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொடுத்துடுறேன். ஆதாம் இழந்து போன சாவியை உங்க கையில கொடுத்துறேன்னு கேட்கிறேன். ஏசப்பா என்ன சொன்னாரு? அப்பால போது சாத்தானேன்னு சொல்லிட்டு, தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக. சிலுவையில போய் பாடுபடுறது பெருசா? யாருமே பார்க்கல. டக்குன்னு ஒரு வணக்கம் போடுறது பெருசா? எது ஈஸி? எது ஈஸி? நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம், சரி யார் பார்க்கல யார்ட்டி சொல்லிடாத அப்படின்னு இருப்போம். ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? அப்பால போய் சைத்தானேன்ட்டாரு. தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே வணக்கம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அழகா ஜெயித்தார். அப்ப பாருங்க, அப்ப சொல்றாரு, பிசாசு யார வஞ்சிப்பான்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் வஞ்சிப்பான். உங்கள்கிட்ட தான் சாத்தானுடைய டார்கெட்டே நீங்க தான். எப்படியாவது உங்களை கவுத்தரணும், எப்படியாவது உங்களை ஏசப்பா விட்டு பின்பாங்க போக வைக்கணும்னு சொல்லி அதான் சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு கருத்தை சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெயிக்கலாம்? முன்னாடியே சொல்லிட்டேன். ஆவியின் கனிகளாகிய, ஆவியின் வரங்களாகிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த தரித்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா சாத்தான ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அப்ப 5வது காரியம் என்ன காரியம் பார்த்திருக்கோம்? 5வது காரியம், வேட்டைக்காரன் கைக்கு தப்பும். யார் தப்புவா? மான். அதே போல சாத்தானுடைய கண்ணிக்கு நீங்களாம் தப்பி வைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. 6வது காரியம் பார்க்கலாமா? 6வது காரியம்,
ஆறாவது காரியம், முயல் எங்க தங்கும்? உங்க வீட்லயா? கண்மலை. கண்மலை. கண்மலையின் குழி முசல். வசனத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ற. ஓகே, முயல் எங்க தங்கும்? ஏதோ ஒரு குழிக்குள்ள தங்கும். கரெக்டா? எலி எங்க தங்கும்? குழி, பொந்துக்குள்ள. ஆஹா, சந்துக்குள்ள, பொந்துக்குள்ள. ரைட்டு. சிங்கம் கெபி, கொகை, எல்லாமே தங்குறாங்க. மான் எங்க தங்கும்? எங்கேயாவது மான் தங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? ஓடிக்கிட்டே இருக்கும், பாவம், அப்ராணியான ஜீவன். எங்கேயாவது ஒரு மரத்துக்கடில படுக்கும், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும், டப்புன்னு எஞ்சி ஓடும். அப்ப காட்டில் பொதுவா எங்க தங்கும்னா காட்டுல தங்கும், சொந்த வீடு கிடையாது. லூக்கா 9:57 லூக்கா 9:57 ஏசப்பாவை பார்த்து ஒருத்தன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அடுத்த வசனம், அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகள் கூட்டுல தங்குது, மனுஷகுமாரனோ தலை சாய்க்க இடமில்லை. டெம்பரவரியான ஹவுஸ் பா இந்த உலகம். இது ஒரு சாதாரண ஒரு ரெண்டுக்கு எடுத்த கூடு. இது இந்த கூடுக்குள்ள, இந்த உடம்புல கூடுக்குள்ள எல்லாத்துக்கும் உயிர் டெம்பரவரியா இருக்கு. டக்குன்னு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் செத்து போனா என்ன பண்ணுவாங்க? இருக்கிற அருணா கொடி கூட விடாம என்ன பண்ணுவாங்க? மொத்தத்துக்கு அறுத்து எடுத்துருவாங்க. வசனம் பாருங்க, சங்கீதம் 119:54. 119 சங்கீதம் 54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீத வாக்கியங்களான ஆவன. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? எப்படி சொல்றாரு பாருங்க, நான் பரதேசியா தங்குற இந்த இடத்த, நான் ரொம்ப டெம்பரவரிப்பா. நாளைக்கு தூங்கி முழிச்சு நாளைக்கு காலைல உயிரோட எந்திரிப்பானா செத்து போயிருவானான்னு தெரியாது. நான் பரதேசியாய் தங்கும் இந்த இடத்தில் அப்பா ஏசப்பா, உம்முடைய வேத வசனமாகிய இந்த பிரமாணங்கள் எனக்கு கீத வாக்கியங்களான அப்படின்னு எவ்வளவு உறுதியாய் பேசுறாரு பாருங்க தாவீது. அல்லேலூயா. மான போல நம்மலாம் அப்படின்னு டெம்பரரி இதுக்கு என்ன பண்றோம்? அடிச்சுக்கிறோம். ஓரடிக்காக 100 அடி அடிச்சுக்குவாங்க. சொல்றது புரியுதா? ஒரு அடி இடத்துக்காக 100 அடி அடிச்சு மண்டையை திறந்து ஸ்டேஷன் போய் ஜெயிலுக்கு போய் எப்படி ஒரு அடி. செத்து போனா எப்படி தெரியுமா புதைப்பாங்க? இப்பெல்லாம் இடம் பத்தல, எப்படி தான் போச்சிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் படுக்க வச்சானுங்க 6 அடி. 6 அடியெல்லாம் இப்பெல்லாம் இல்ல, இப்ப அப்படியே மாறிக்கிட்டே வருது. ஃபாரின்ல எல்லாம் மாத்திட்டாங்க. ஒரே ஒரு குழி தோண்டி அப்படியே முழுசா உள்ள இருக்கிறாங்க, இடம் மிச்சப்படுத்தலான்னு. இப்படியே நட்டுக்கு புரியுதா இல்லையா? அழகா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆச்சு. செத்து போனா என்ன பண்ண போறாங்க? ஒண்ணு எடுத்து போறது இல்ல. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் பரதேசியாய், தாவீது சொல்றாரு, நான் டெம்பரவரியான ஹவுஸ் பா. இதெல்லாம் எவ்வளவு காசு போனா சொத்து இடம் எவ்வளவு சேர்த்தாலும் இன்னைக்கு மரித்தால் ஒண்ணுமே நம்ம கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. இத பாருங்க, சாதாரண வாட்ச் 500 rupees வச்சுங்க, இந்த 500 வாட்சை கூட கட்டிட்டு போக முடியாது, எல்லாம் போயிரும். ஏதாவது ஒன்னாச்சு எடுத்துட்டு போக முடியுமா? இது யோபு சொல்றாரு, தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் நான் போறேன். அதுக்கு இடையில ஏன் இவ்வளவு சண்டை சச்சரவு போராட்டங்கள், காசு பணம் துட்டு மணி தேவையில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க செய்வது உங்க கூட ஒண்ணுதான் வரும். என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம செஞ்ச நன்மையும் தீமையும் மட்டும் தான் நம்ம கூட வரும். எதுவுமே நம்ம கூட வராது. இன்னொன்னு ஆண்டவர் ஒரு பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சிருக்காரு, இரக்கம் நியாய தீர்ப்பு நாளிலே மேன்மை பாராட்டும். ஏதோ வாழும் போது அவன் எல்லாத்துக்கும் உதவி இருக்கான்பா அப்படின்னு இந்த இரக்கம் அங்க நிக்குமா, அவ்வளவுதான் சொல்றாரு தவிர இது உன்னை காப்பாத்தலாம் சொல்ல. இரக்கம் நியாய தீர்ப்பு நாளிலே மேன்மை பாராட்டும். ஓகே, வாழும் போது எல்லாத்துக்கும் நன்மை பண்ணிருக்கான், சரி இந்தா அப்படின்னு ஏசப்பா மன்னிக்கிறதுக்கோ பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கோ உதவும். அல்லேலூயா. மித்தபடி எதுவுமே இது பண்ணாது. அப்ப நம்ம வாழ்றது வாடகையான இந்த உலகத்திலே. பிலிப்பியர் 3:20 சூப்பரா வசனம் போட்டிருக்கு பாருங்க. அப்ப எங்கதான் போறோம்? வாழ்ற உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனமே இல்லையா?
எங்கதான் போறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வசனம் இருக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, இந்த உலகத்தில் இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து ஓ கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லி. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? உன் வீடு எது? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம அப்பா எங்க குடியிருக்காரு? பரலோகத்துல இருக்காரு. பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு அப்படியே விட்டு வந்துருவீங்களா? சாயந்தரம் கூப்பிட போவீங்களா? அந்த மாதிரிதான் இந்த கதை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு. நம்ம அப்பா எங்க இருக்காரு? அங்கே இருக்காராம். அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பப்பா உங்களுடைய 2வது வருகை வரும், எப்பொழுது எங்களை அழைத்து செல்வீங்கன்னு சொல்லி காத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மானுக்கு தங்க இடம் இல்லாத மாதிரி தான் நம்மளும் இந்த உலகத்துல இடம் இல்லாம இருக்கோம். சொந்த வீடு இல்ல, வாடகை வீட்டுல குடியிருக்கலாம், வருத்தமே படாதீங்க. எல்லாமே வாடகை தான். உலகத்துல இருக்க எல்லாமே வேஸ்ட் தான். அல்லேலூயா. அப்ப நம்ம இதோட எத்தனை பாயிண்ட் பார்த்திருக்கோம்? 6 பாயிண்ட். 5வது பாயிண்ட் 6வது பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது பாயிண்ட் என்ன? சத்தமா சொல்லணும். வேட்டைக்காரன் கைக்கு தப்பும். நம்மளும் ஏசப்பாவை பிடிச்சிட்டு தப்பிச்சிடலாம். 6வது காரியம் என்ன? குடியிருக்க இடம் இல்லை. நமக்கும் குடியிருக்கு. நம்மளுடைய குடியிருப்பு இது இல்ல, பரலோகம். அல்லேலூயா. 7வது பாயிண்ட் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7வது பாயிண்ட். இந்த மான் ரொம்ப வீரமான மிருகமா, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளதா? அப்பா வந்துருச்சு, உங்க வாயில இருந்து வந்துருச்சு. அப்ப 7வது பாயிண்ட், பயந்த சுபாவம் கொண்டது. விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க இயேசுவின் இரத்தத்தால் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சு? பரிசுத்தமாக்குதலை நல்லா கவனிங்களேன். இப்ப ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து எடுக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கங்க, திருவிருந்து எடுக்கிறோம். ஓகே, ஏசப்பா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, திருவிருந்து சாப்பிடுறோம், எல்லாம் ஓகே. 99 இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் அந்த இடத்துல வெயிட் பண்ணுது. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த இடத்துல அப்படியே வருது. என்ன போட்டிருக்கு? நல்லா அந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டு, அந்த பரிசுத்தமாக்குதல் 99% ஏசப்பா பரிசுத்தமாக்குதலை நீ கர்த்தருக்கு பயந்து அந்த திருவிருந்தை எடுக்கும் பொழுது பூரணப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. வசனம் புரிஞ்சு? நல்லா தெளிவா புரிஞ்சா? இயேசுவின் ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், திருவிருந்து சாப்பிடுறோம், ரெடியா இருக்கு, பரிசுத்தமாக்கிட்டார் ஏசப்பா. ஒன்னே ஒன்று மட்டும் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. நீ தேவனுக்கு பயப்படும் பொழுது பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பயம் இருந்தால் போதும், பாவம் செய்யவே மாட்டோம். பாவம் செய்ய பயப்படுவோம். ஐயோ, ஒரு பாவம் செஞ்சா ஏசப்பா அடிப்பாரே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அல்லேலூயா. எத்தனாவது பாயிண்ட் பார்த்திருக்கோம்? 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன? ரொம்ப பயந்த சுபாவம். நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனிதர்களுக்கு அல்ல. ஐயோ, வேலை செய்யறவங்க பாத்துருவாங்க, ஓபி அடிக்காம வேலை பார்க்கணும். சில பேர் மேனேஜர் வந்தோன்னு வேலை பார்ப்பாங்க. சார் வரா பாஸ் வராரு அப்படின்னு டக்குன்னு வேலை பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா வராங்கன்னா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டபக்குன்னு டிவில ரிமோட்டை பார்க்கும் மாத்துங்க. இந்த காலத்து பிள்ளைங்க தைரியமா பாக்குதுங்க இல்ல? இந்த காலத்து பிள்ளை ரொம்ப தைரியம் பாக்குதுங்க. ஏன்னா பேரண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து பாக்குறாங்கல்ல, அதனால தைரியமா எங்க அம்மா என் கூட துணையா இருக்காங்க, எங்க அப்பா என் கூட துணையா இருக்காங்கன்னு தைரியமா பாக்குதுங்க. பாத்துக்கங்க, எங்க வந்தாலும் ஒரு அடி உண்டு எல்லாத்துக்கும். கரெக்டா இல்லையா? பாத்துக்கங்க. அப்ப பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். மனிதர்களுக்கு அல்ல, மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை உண்டாக்கும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், ஜீவனை கட்டளையிடுவார். ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு, சரிங்களா? அப்ப ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது இந்த மான். இந்த மானை போல நம்மளும் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 8வது காரியம், மான்
பொறுமையா போகுமா வேகமா போகுமா? அப்ப 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தெளிவா படிச்சிருக்கோம். அந்த இடத்துல முன்னாடியே படிச்சிட்டோம். வேகமா ஓடக்கூடியது. ஆசகேல் ரொம்ப வேகமா இருப்பான், தெளிவா போட்டிருக்கு பாத்துங்க. அப்ப நாமும் இந்த உலகத்தில் உள்ள பண ஆசைகளை விட்டு, கெட்ட காரியங்களை விட்டு வேகமாய் ஓட வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய விசுவாசியே, இவைகளை விட்டு ஓடி, மானை போல பாவத்தை விட்டு ஓடி. நல்லா புரிஞ்சுங்களா? மான் வேகமா ஓடும், அதே போல நாமும் பண ஆசையை விட்டு ஓடின்றார். நீயோ தேவனுடைய மனுஷனே. கர்த்தர் உங்களை எவ்வளவு அழகா பேர் கொடுக்கிறாரு பாருங்க. விசுவாச பிள்ளைகளை எப்படி அழகா கூப்பிடுறாரு பாருங்க. நீயோ தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மகளே, தேவனுடைய மகனே, இவைகளை விட்டு ஓடி. எவைகளை விட்டு ஓடு? பாவத்தை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எந்த நாடு? இந்தியாவா? அதை நாடு. புரியுதுங்களா? எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. இந்த தேவ பக்தி, நீதி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம், இது எல்லாமே யாருக்கு இருக்கு? மானுக்கு இருக்கு. சொல்றது புரியுதுங்களா புரியலையா? இவ்வளவு நேரம் செய்தி கொடுத்தோம். இது எல்லாமே இந்த மானுக்கு இருக்கு. தெளிவா சொல்றாரு தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு, கெட்ட காரியங்களை விட்டு ஓடி நீதியிலும் தேவ பக்தியிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் சாந்த குணத்தையும் நாடு. 12ஆம் வசனம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். சும்மா ஏதோ தரிசிக்கு வந்துட்டு போறதுக்காக அழைக்கப்படல. நீங்க மரித்தோ இல்ல இயேசுவின் 2ஆம் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டோ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நித்திய ஜீவன். பரலோகத்துல போய் பெர்மனண்டா வாழ்கிற நித்திய ஜீவன் கிடைக்க போகுது. கர்த்தர் சொல்றாரு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆமென். நீங்க மட்டும் வந்தா போதுமா பரலோகத்துக்கு? உங்க பிள்ளைங்க வர வேணாமா? உங்க வீட்டுக்காரர் வர வேணாமா? உங்க குழந்தைங்க வர வேணாமா? உங்க ஃபேமிலியில இருக்கவங்க வர வேணாமா? நானே போவேனான்னு தெரியலன்றீங்களா? எல்லாம் அப்படிதான் யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நானே போவேனான்னு தெரியல, எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு போயிட்டீங்க, அதெல்லாம் வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எதெல்லாம் எடுத்து ஓட சொல்றாரு பாருங்க. அப்படியே தொடர்ந்து அடுத்த வசனம் 22ஆம் வசனம். அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. ஃபர்ஸ்ட் எதை பார்த்து ஓடுனாரு? காசை பார்த்து, பண ஆசையை பார்த்து, வேணாம் அது உனக்கு வேணாம் ஓடுன்றாரு. ரெண்டாவது இச்சைகள், கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஏதோ இச்சை, அந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு கர்த்தரை தொழுது கொள், நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி திருப்பியும் சொல்றாரு நாடு. எந்த நாடு? பரலோக நாடு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். மானை போல பாவமான காரியத்தை விட்டு விலகி இயேசுவை நோக்கி ஓடும்படியாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 8வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? மான் வேகமா ஓடுவதை போல நாமும் பாவத்தை விட்டு வேகமா ஓடி இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. 9வது காரியம் பாருங்க. இந்த மான் ரொம்ப சாதுவானது, ரொம்ப சாஃப்டானது. மானை தொட்டு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சாதுவானது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு சொல்கிறார்,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதலே இல்லாம வேதனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவனா இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு சாதுவான மிருகமானு கர்த்தர் அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் எப்படி இருக்க விரும்புகிறாரு? ரொம்ப சாஃப்டா சாதுவா இருக்கிற. கூப்பிட்டா கூட என்ன அப்படின்னு கத்துறது. பிள்ளைங்க அம்மா கூப்பிடும், கூப்பிட்டோன்னே என்ன அப்படின்றது. மரியாதையா என்னம்மா, என்ன மம்மி, புரியுதா இல்லையா? அப்படி ஒரு அன்பா சாந்தமா சாஃப்டா வீட்டுக்காரர் கூப்பிட்டா கூட பதிலுக்கு என்ன பண்றது? பொறுமையா. நீங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. மான் பார்க்க எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அதான் அழகா இருக்கும். 10வது பாயிண்ட், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. ஐயோ, நம்ம முகத்தை பார்த்தா ஆண்டவர் ஓடிடுவாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கர்த்தர் சொல்றாரு, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. பிரேயர் ரூம்ல வந்து கொஞ்சம் முகத்தை காட்டிட்டு போ. என் சமூகத்துல வந்து கொஞ்சம் முட்டி போட்டு போ. அப்பப்ப சர்ச்சுக்கு வந்துட்டு உன் முகத்தை காட்டிட்டு போ. கரெக்டா இல்லையா? சொல்றாரா இல்லையா ஏசப்பா? உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். எனக்கு பாடவே தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க எவ்வளவு கேவலமா பாடினாலும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. யாரு? ஏசப்பா. என் பிள்ளை எவ்வளவு அழகா பாடுது பாருன்றாரு. ஐயோ, உன் முக ரூபத்தை கொஞ்சம் காண்பி. நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு உனைய. அடுத்தது, என் சத்தம் கேவலமா இருக்கும், நான் பாடவே மாட்டேன். ஐயோ, நான் பாடினா கழுத கத்துற மாதிரி இருக்கும். அதையும் கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். சும்மா இருந்தா பரவாயில்ல, வர்ணிக்கிறாரு பாருங்க. உன் சத்தம் இன்பமும். நீ கழுத மாதிரி கத்துறது எப்படி இருக்கு? ஆண்டவர் எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? ஏசப்பா காதுல எப்படி விழுவுதான் பாட்டு? இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிரும். மனுஷன் தான், நீ குளிக்கல, நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, அந்த ட்ரெஸ் போட்டிருக்க, உனக்கு தகுதி இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லுவான். கர்த்தர் என்ன பண்றாரு? வர்ணிக்கிறாரு. உன் முகரூபத்தை என் சமூகத்துல வந்து காட்டு, வாயை திறந்து பாடு, உன் குரல் நல்லா இன்பமா இருக்குது என்று கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல மோசே, உங்களுக்கு தெரியும், மலை மேல போயிட்டு, சீனாய் மலை மேலே போயிட்டு 2 பலகைகள் கொண்டு வர்றாரு, 10 கட்டளை கொண்டு வந்துட்டாரு. கீழே இறங்கும் போது மோசையோட முகத்தை யாராலும் பார்க்க முடியல. என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. வசனம் மணி ஆயிடுச்சு, அதான் மணி வசனம் வாசிக்காம இருக்கேன், எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 34, 29, 30. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசமா இருப்பதை கண்டு சமீபத்தில் சேர பயந்தார்களாம். முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குது. என்னன்னா, ஏசப்பாவோட முகத்தை தரிசிச்சு இவன் மூஞ்சி பிரைட் ஆயிருச்சு. அப்பதான் என்ன பண்றாரு? மோசே, முகத்தை துணியை போட்டு மூடுப்பா, முக்காடு போடு அப்படின்றாங்க. அப்பதான் முதல்ல முக்காடு போட ஆரம்பிச்சான். இன்னைக்கு வரைக்கும் எல்லா முஸ்லீம் முக்காடு போட்டு அலையறான். பாருங்க, முக்காடு போடு, முகத்தை எங்களால பார்க்க முடியல. முக்காடு போட்டும் துணிக்கு மேல பிரைட்டா தெரிஞ்சான். அவ்வளோ அழகான முகத்தை கர்த்தர் மாத்தி இருக்காரு. ஏசப்பா சமூகத்துல இருக்கும்போது நம்முடைய முகங்கள் அழகா மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, இந்த தேவையில்லாத இந்த அடிமையா போயிட்டான். ராஜா வந்து கறி அது இது உங்களுக்கு தெரியும், ரத்தத்தோட சமைச்சு கொடுக்குறானுங்க. இது எதுவுமே எங்களுக்கு வேணான்னு சொல்லி மரக்கறி வெஜிடபிள்ஸ மட்டும் சாப்பிடுறாங்க. ஆனா 2 பேத்துக்கு கம்பாரிசன் வச்சப்ப என்ன ஆச்சா? 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை, கறி, மீன், மட்டன், சிக்கன் பூசித்த எல்லா வாலிபருடைய முகங்களை பார்க்கிலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட, வெஜிடபிள் சாப்பிட்ட முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதமாக காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நல்லா யோசிங்க, ஏசப்பா சமூகத்துல உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணும்போது முகம் பிரகாசமாவது யாருக்கு? மோசேக்கு. அதே போல உங்களுக்கும், தானியேலுக்கும், கூட இருக்கவங்களுக்கும் சரீரம் புஷ்டியானது, முகம் கலையானுச்சான். ஏசப்பா சமூகத்துல உட்கார்ந்தா முகம் கலையாகும். அதான் கலைமானுக்கு கலைமுகம். கரெக்டா இல்லையா? பாருங்க, அவ்வளோ
அவ்வளோ அருமையா கர்த்தர் அந்த மானை வர்ணிக்கிறார் பாருங்க. நம்ம அப்படியே 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 உட்காந்தே கண்ணை முடிக்குங்க. அப்படியே நான் சொல்றது அப்படியே காது கொடுத்து கேளுங்க. அப்படியே உட்காந்தே கண்ணை முடிக்குங்க ஒரு நிமிஷம். அப்படியே எவ்வளோ அழகா கர்த்தர் வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த 10வது பாயிண்ட்ல ஒரு முகம் அழகா இருக்குன்றாரு, உன்னோட குரல் இனிமையா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ ஜெபம் செய், என் சமூகத்துல வந்து உன் முகத்தை காண்பி, வாயை திறந்து பாடு, என் சமூகத்துல வந்து நீ பாடு, உன் குரலை நான் கேட்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எவ்வளவு அழகா பாருங்களேன். கண்களை மூடி நான் சொல்றது அப்படியே நீங்க கேளுங்க. நீங்க படுகிற பிரயாசத்தாலும் படுகிற பாடாலும் உங்களோட முகம் ரொம்ப கருத்து போயிருக்குதா? அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு 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 காசுக்காகவும் பணத்துக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் ஓடி ஒளிந்து மனிதர்கள்ட்ட நீங்க பயந்து, உங்களோட சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து ஓடி 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 ஒளிஞ்சு 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 உங்கள் முகம்லாம் கருத்து போய் கிடக்குதா? கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் முகம் அவ்வளவு அழகான ஒரு முகம்னு கர்த்தர் வர்ணிக்கிறாரு. மனுஷன் தான் உன் முகம் அப்படி பாக்குறான். சத்துரு வந்து கேக்குறாங்களா? சத்துரு வந்து கர்த்தரை நம்பி இருந்தாயே எங்கே உன் ஆண்டவர்? வசனம் ஸ்டார்டிங்லயே பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? அதுல வந்துச்சு, உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் சொல்கிறார்களா? நீ ஆண்டவர் நம்பி போன, என்ன ஆச்சு உனக்கு? இன்னமும் அப்படியே தானே இருக்க அப்படின்னு சொல்லி உன் சத்துருக்கள் உன்னை வசைப்பாடுகிறார்களா? அலைஞ்சு அலைஞ்சு களைத்து போயிட்டேன், மான போல ஓடி ஓடி களைத்து போயிட்டேன்னு சொல்றியா? கர்த்தர் உன்னை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று உன் சத்துருக்கள் நாள்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? டெய்லி உன்னை நீ பைபிளத்துக்கு போய் என்ன கண்ட, ஜெபம் பண்ணி என்ன கண்டன்னு உன்னை சொல்றாங்களா? உண்மையால சில பாடுகள்ல நீ கடந்து போலாம், கர்த்தர் உன்னை அனுமதிச்சிருக்கலாம். சில பாடுகள் நீயே இழுத்து போட்டிருக்கலாம். நீயே இழுத்து போட்டு அந்த பாடுகள் மத்தியில போயிட்டு இருக்க. மனிதர்களுக்கு நீ தான் கண்டென்ட்டே அவங்களுக்கு பேசுறதுக்கு. உன்னை வச்சு பேசிட்டு இருக்காங்களா? உன்னை வச்சு பின்னாடி பேசுறாங்களா? உன்னை வச்சுதான் பின்னாடி வசைபாடி பேசுறாங்களா? உன்னை வேதனைப்படுத்துறாங்களா? உன் மனசை காயப்படுத்துறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று உன் சத்துருக்கள் நாள்தோறும் உன்னை சொல்லி பேசுறாங்க. உன்னை நிந்திப்பது அவங்க உன்னை நிந்திக்கிறது உனக்கு எலும்புகளை உருவ குத்துகிறதை போல இருக்கா. எலும்புல போய் உருவ குத்துகிறது போல இருக்கா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மனுஷர்கள் பேசி கொலை பண்ற அளவுக்கு உன்னை பேசி தீர்க்கிறாங்களா? உடனே தாவீது சொல்றாரு, அந்த தொடர்ந்து அந்த வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 42:11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எப்ப பார்த்தாலும் மனுஷங்க என்ன திட்டுறாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, நீ ஏன் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க? ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்கு போறதுக்கு இடம் இல்லைன்னு வேதனைப்படுறியா? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தாவீதை சுற்றி சவுல் எப்ப பார்த்தாலும் கொல்லணும்னு துரத்துறாரு. நல்லதுதான் பண்ணாரு சவுலுக்கு. ஆனாலும் தாவீதை போட்டு அவன் கொல்லணும், எப்படியாவது இவன் அடுத்த ராஜாவை ஆகக்கூடாதுன்னு தீர்த்து கட்டணும்னு தொடர்ந்து அவனுக்கு விரோதமாவே பண்றாரு. ஆனா தாவீது ஓடிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நாள முடியல, ரொம்ப வேதனைப்பட்டு சோர்ந்து போய் ஒரு நேரம் சொல்றாரு, என் ஆத்துமாவே, அவனே தன்னை பார்த்து பேசுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? நீ செய்யலாம், ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், தேவனை நோக்கி காத்திரு. உன்னுடைய சூழ்நிலையில, உன் பிரச்சனையில நீ தேவனை நோக்கி காத்திரு என்று கர்த்தர் உனக்கு இந்த நேரத்துல கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். ஏன் நீ தியங்குற? ஏன் நீ கலங்குற? உன்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க, நீ ஏன் நீ தியங்குற? உன்னை பத்தி பேசுகிறதை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக மனிதர்கள் செய்கிறதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தியங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவ சமூகத்திலே காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. வசனம் சூப்பரா போட்டிருக்கு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? உன் முகத்தை, உன் மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னு பேசுறாங்களா? உன் முகர கட்டை ஏன் இப்படி இருக்கு, பிடியா மூஞ்சின்னு பேசுறாங்களா? உன் மூஞ்ச பார்த்தா விளங்கவே விளங்காதுன்னு பேசுறாங்களா? நீ ஏன் தியங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? உன் முகத்திற்கு, அருமையான வார்த்தை பாருங்க, முகம் தெளிவா போட்டிருக்கு, உன் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரே இன்னும் துதிப்பேன்.
இன்னும் துதிப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அப்ப ஆன்சர் இங்கே போட்டாரு. இன்னும் நீ கர்த்தரை துதின்றாரு. இன்னும் அதிகமாய் துதி. மான் அசை போட்டுட்டே இருக்கும், அது முகத்தை பார்த்தா தெரியும், என்னமோ அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓ தேவனை துதி, மானை போல நீ தேவனை துதி, மானை போல ஜெபத்திலே உறுதியாயிரு, மான்கள் கால்களை போல ஜெபத்திலே உறுதியாயிரு, மான்கள் கால்களை போல விசுவாசத்தில் உறுதியாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து துதிப்போமா, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்கள் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க. ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், நன்றிகள் எடுக்கிறோம், நன்றிகள் எடுக்கிறோம். என் தேவனை நோக்கி ஓ துதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ தேவனை நோக்கி என்ன சொல்றாரு? ஓ தேவனை நோக்கி நீ இன்னும் அதிகமாய் துதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஓ ரொம்ப அருமையான வார்த்தை. சங்கீதம் 42 அதிகாரம் 1 வசனத்துல போட்டிருக்கு, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. நல்லா நீங்க கவனிங்க, சூப்பரான வார்த்தை. அப்படி கண்களை மூடியே நீங்க கவனிங்க. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. மான் நீரோடனா தெரியுது, தண்ணி ஓடுதுல, அந்த நீர் ஓட்டத்தை வாஞ்சித்து கதறுமா. எப்ப கதறுமா? 2 காரியத்துல தான் கதறுமா. நல்லா நீங்க கவனிக்கணும், இந்த செய்தியை கவனிக்கணும். முடிவான இதான் ஹைலைட்டான பாயிண்ட். நீங்க நல்லா கவனிக்கணும். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. இந்த மான் 2 காரியத்துக்கு தான் கதறுமா. ஒண்ணு தாகத்துல கதறும், ஐயோ தண்ணி தாகம் வேணும்னு சொல்லி தாகத்துல கதறுமா. ஓ ஏசப்பா சொல்றாரு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன், நான் அவனுக்கு வற்றாத ஜீவ நதியை, ஒரு நாளும் தாகமே எடுக்காத வற்றாத ஜீவ நதியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 காரியத்துக்கு கதறும்ல, ஒரு காரியம் தாகத்துக்கு கதறும். இந்த மான் 2வதுக்கு எதுக்கு தெரியுமா கதறுமா? துஷ்ட மிருகங்கள், மெயினா இந்த சென்னாய் இந்த மானை கடித்த உடனே தப்பித்து கடிச்சிருது, பாதி கடிச்சிருது. அது தெரிந்து இந்த கால் உறுதியான கால் தானே, எட்டி ஒரு விதி மிதிச்சுட்டு, அந்த சென்னாயை எட்டி மிதிச்சுட்டு இந்த ரத்தத்தோட ஓடும். நேரா ஓடி போய் இந்த தண்ணி எங்க இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. இந்த தண்ணிக்குள்ள போய் பூந்து அங்கிட்டு வெளியே வந்துருமா. கொலை பண்ணிட்டு போறவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. நேரா பாருங்க, கொலை பண்ணிட்டு இந்த கத்தி இதெல்லாம் கொண்டு போய் நேரம் எங்க போட்டுருவாங்க? அந்த தண்ணி, ஆறு, கடல் பக்கத்துல இருக்கிறத போட்டுருவாங்க. இந்த மோப்பம் பிடிக்கிற நாய் பாருங்க, பின்னாடியே போவோம், கடல் வரைக்கும் போவோம், கடலுக்கு மேல அந்த தண்ணி வரைக்கும் போவோம், அதுக்கு மேல அந்த நாயால போக முடியாது. அதே போலதான் இந்த மான் என்ன பண்ணுமா, இந்த சென்னாய் கூட்டமா சுத்தும் பொழுது இந்த ரத்தத்தோட, இந்த ரத்த வாடைய மோப்பம் பிடிச்சிட்டு இந்த நாய்ங்கெல்லாம் பின்னாடியே போகும்போது இந்த மான் கதறுமா. எதற்கு கதறுமா? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா. கதறி தாண்டி போய் அந்த தண்ணிக்குள்ள புந்து அங்கிட்டு வெளியே தப்பிச்சிருமா. அதே போலதான் இயேசுவின் ரத்தத்தால, இயேசுவின் அந்த பரிசுத்த வெளியேறப்பட்ட தண்ணீருக்குள்ள நீங்க வற்றாத நீச்சல் ஆழத்துக்குள்ள நீங்க போகும் பொழுது எந்த பிசாசும், எந்த மனுஷிக வல்லமையும், எந்த மாம்சீகமான காரியங்களும் உங்களை தொடர முடியாது. கரங்களை உற்சாக மாதிரி கத்திர மேம்படுத்துவோமா. அந்த தண்ணியை தாண்டி எப்படி தப்பித்து உயிரை தாண்டி போயிதோ, அதே போல நீ கடல்ல கரையிலே நிக்காத. கர்த்தர் உன்னை உள்ள கூப்பிடுறாரு. ஏதோ முழங்கால் அளவு அல்ல, எசேக்கியேல் சொல்லும் போது முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சலாலம் நீந்தி நீந்தி மூழ்கும் பொழுது உன் மேல இருக்கிற எல்லா அந்த சிம்டம்ஸும், பாவமான காரியமும் எல்லாம் வெளியே வந்துரும். எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படும் போது எல்லாம் வெளியே வந்துரும். நீ தாண்டி அக்கறைக்கு நீ இயேசுவோட சமூகத்துக்கு போயும்பொழுது எந்த பிசாசும், எந்த மனுஷிக வல்லமைகளும், எந்த உனக்கு காரியமோ உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. எங்களோடு கூட பேசுகிறீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசுகிறீரே உமக்கு நன்றி தகப்பனே. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல இப்ப சொல்றார், என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுதுப்பா. உம்முடைய சமூகத்துக்கு வரத்துக்கு என் இருதயம் கதறுது. எத்தனை பேருடைய இருதயம் கொதிக்கிறது, எத்தனை பேருடைய இருதயத்துல கர்த்தர் இறைபடுறாரு, எத்தனை பேருடைய இருதயத்துல கர்த்தர் பேசுறாரு. என்னோட சமூகத்துக்கு ஓடிவா, என் சமூகத்துக்கு ஓடிவா. பைபிள் படி டெய்லியும், ஜெபம் பண்ணு டெய்லியும்,
ஏசப்பாட ஆலயத்துக்கு ஓடி வா, தவறாமல் ஆலயத்திற்கு வா, நேரத்தோட ஆலயத்திற்கு வா, கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உனக்குள்ள வருகிறதா? இந்த செய்தியை கேட்டு கர்த்தர்னோடு கூட பேசுகிறாராம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். வாய்களை விரிவாய் திறந்து ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழுமையாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. முழுமையாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முழுமையாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்பா. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த மான்களை போல அப்பா 10 காரியத்திலும் அப்பா, முதலாவது துஷ்ட மிருகங்கள் மான்களை சுற்றி இருக்கிறது. எங்களை சுற்றி உலகத்துல எந்த காரியங்கள் இருந்தாலும் இயேசுவோட பாதத்தில் உட்கார்ந்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இரண்டாவது காரியம் தகப்பனே, வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. எங்களுக்கும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி நாங்கள் தொடர்ந்து ஓட அனுக்கிரகம் பண்ணுங்க. தீமையோடு ஒரு நாளும் நாங்கள் எதிர்த்து நிற்க கூடாதுப்பா. எப்பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க தகப்பனே. மான்களின் கால்கள் உறுதியானதை போல இயேசுவோட சமூகத்துல, விசுவாசத்துல, ஜெபத்துல நாங்கள் உறுதியாயிருக்க வேண்டும் தகப்பனே. அப்பா, வேட்டைக்காரனுக்கு தப்புவது போல இயேசுவோட துணையோட வேட்டைக்காரனாகிய இந்த பிசாசோட காரியத்துல நாங்க தப்பும்படி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. ஓ தகப்பனே, காட்டில் தங்கி இருக்கும் டெம்பரவரியான இடம் தான் அதுன்னு சொல்லி எங்களுடைய குடியிருப்பு பரலோகம் என்ற ஒரு நினைவு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. பயந்த சுபாவம் கொண்டது மனிதர்களுக்கு அல்லப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. வேகமாய் ஓடக்கூடியது இயேசுவோட காரியத்திற்கு வேகமாய் ஓட வேண்டும். ஊழிய காரியங்களுக்கு, திருச்சபைகளுக்கு நாங்கள் வேகமாய் ஓட வேண்டும் தகப்பனே. அப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, சாதுவானது நாங்கள் ரொம்ப சாந்தமா இருக்க உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணுங்க. அழகானது உம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து அப்பா எங்களுடைய முகங்கள் அழகாக அப்பா நாங்கள் அதிகமாய் பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க தகப்பனே. மோசேயை போல எங்கள் முகல் பிரகாசிக்கப்பட, தானியேலை போல தகப்பனே அப்பா எங்கள் முகங்கள் கலையுள்ளதாக மாற கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. அப்பா, மான்களை போல அப்பா எங்கள் ஆத்மாவுக்காக தேவ சமூகத்தில், ஆலயத்தில் ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தத்தில் நாங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் தேவனே, எங்கள் ஏசப்பா, யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவே உண்டு. உம்மிடத்தில் அல்லவோ உண்டு ஏசப்பா. வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. எங்கள் ஆத்மாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது தகப்பனே. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் சிறுகும், நீங்க பெருகுதி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.